நல்ல எவ்வளோ பெரிய பள்ளம், டெக்டானிக் பிளேட் உடஞ்ச மாதிரி. போட் வந்துருச்சு. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். பட் இந்த அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்னு எதிர்பார்க்கல. டைமிங்லாம் போட்டுருக்காங்க, போய் பார்ப்போம் இப்போ ஏதாச்சும் போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் அந்த போட்டுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படி ரோட்டை ஒட்டி வைக்காமல் நல்லா உள்ளுக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரெகுலராக போகக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஐ திங்க் இதுவுமே வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு இருக்குது, அதனால் அங்கே வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா மழைலாம் பெஞ்சு தண்ணி கொஞ்சம் ஃபுல்லானக்கப்புறம், ஏன்னா டிக்கெட் கவுண்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் தான் டிக்கெட் கவுண்டரே இருக்குது. நம்ம அங்கே கிட்டே போய் காட்டுறோம் உங்களுக்கு. இதாங்க பிரம்மபுத்திரா ஆற்று மணல். இதான் நம்ம ஊரில் விட்டு வச்சுருப்பாங்களா, ஆற்று மணல்லாம் அடித்து அதில் அதையே ஏற்றிட்டு போகிறதுல எக்ஸ்பர்ட்டு நம்ம ஊரில். ஆனால் இந்த மணல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்துலலாம் ஃப்ளாட்டு போட்டு வச்சுருப்பாங்க, ரிவர் சைடு வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மழை டைமில் வெள்ளம் வந்து எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. நம்ம அங்கே அந்த ரோப்வே பாயிண்ட்லேருந்து ரோடு வரைக்கும் நடந்ததை விட இந்த மண்ணில் நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவன் ஏதோ பிக்னிக் மாதிரி வந்துட்டாங்க, சண்டே இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால் பாட்டெல்லாம் போட்டு விட்டு இங்கே வந்து ஒரு சின்ன படகு ஒன்று இருக்கு இல்லையா, ஷிகாரா, கிராண்ட் ஷிகாரா அப்படின்னு போட்டுருக்கு. இந்த ஷிகாராலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரில் வந்து ஃபேமஸ்ஸு. இந்த ஷிகாரா ரைடுன்னு கூப்பிட்டு போவாங்க. அந்த போட் இப்படி இருக்குமான்னு தெரியல, நான் எதுவும் காஷ்மீர் பக்கம் போனதில்லை. பட் இந்த மாதிரி இந்த குட்டி போட் ஒன்று இருக்குது. ஐயோ ஒருத்தர் விழுந்தாதுங்க பாவம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய போட்டு, இதான் வந்து ஃபெரி அப்படிம்பாங்க. ஐயோ எப்படி போகுது. ஓகே, இங்கே வாங்க, நல்ல எவ்வளோ பெரிய பள்ளம், டெக்டானிக் பிளேட் உடஞ்ச மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு குட்டி பலகை பாலம் கட்டி வச்சுருக்காங்க, எல்லாருடைய போகலாம். அங்கே துணியை துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வண்டி பின்னாடி நிற்குது உள்ளே ஏற்றுறதுக்கு. டிக்கெட் வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஒரு போட் வந்துருச்சு, அங்கே இருக்கவங்கலாம் இறங்க போகிறாங்க. ஸோ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு அந்த போட்டில் தான் நம்ம எல்லாம் ஏறுவோம்னு நினைக்கிறேன். இது இந்த போட் எங்கே போக போகுதுன்னு தெரியல, பட் அந்த சைடு தான் போகணும்னு நம்புகிறேன். கேட்டு பார்ப்போம். டிக்கெட் வாங்கியாச்சு. அங்கேருந்து வந்த படகுல இருக்கவங்களாம் இறங்குறாங்க, ப்ளஸ் வண்டியெல்லாம் வெளியே வருது. இந்த டிக்கெட் கவுண்டர் ஏரியாவிலேருந்து படகுக்குள்ளே வாங்கியாச்சு. ஓகே, டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான். டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேமு, ஃபோன் நம்பர் ரெண்டுமே வாங்கி அந்த மிஷினில் என்டர் பண்ணி தான் டிக்கெட்டே பிரிண்ட் எடுக்கிறாங்க. A few moments later. போட் இப்போ தாங்க கிளம்புது, வந்து 20 நிமிஷம் கிட்ட ஆகுது. இப்போ தான் கிளம்புது. ஒரு பெல் ஒன்று அடித்தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பெல்லு, அதுலேருந்து 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பெல்லு இப்போது கிளம்பியிருக்கு. மேபி இது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆச்சா என்னன்னு தெரியல. மணி வந்து 12:47. பார்ப்போம் அந்த சைடு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அந்த ரோப்வேயில் வந்தோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. அது கரெக்டாக 11:47க்கு நம்ம ரோப்வேயில் ஏறி கிளம்புனோம். இது வந்து 12:47 கிளம்பிருக்கோம், கரெக்டாக 1 hour கேப்பு. ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த சைடு சவுத்து குவஹாட்டி அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோப்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட், இந்த எண்டு டு அந்த எண்டு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி. பட் இது போட்டில் போகிறது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாலாம் போகாது, அது வந்து
அந்த கடைசி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எங்கன்னு மேப்பில் பார்த்தா அது வந்து கொஞ்சம் டயக்னலாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் எவ்வளோ நான் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் அது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, இது வந்து ஜஸ்ட் 5 ரூபா தான். இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போகிறதுக்கு கூட ஆப்ஷன் இருக்குது. உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்கே சீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே கொல்கட்டாவில் பார்த்தோம் இல்லையா, அங்கே நார்மல் டிக்கெட் 6 ரூபாயை நம்ம மேலே போகிறதுக்கு வந்துட்டு 25 ரூபாய் 50 ரூபாய் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கேட்டகரியும் இருக்கும். நம்ம வந்து கிளம்பிட்டோம், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே இப்போ இங்கே படகு போயிட்டு இருக்குது. நம்ம அப்படியே இந்த டயகனால இப்படி வந்து இந்த பாயிண்ட்டு ராஜ்துவார் பார்க், இங்கே தான் நம்ம கடைசியாக அங்கே போகிறோம். ட்ராப்பிங் பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோ கட்சி கூட்டம் நடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க. கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நம்ம இங்கே போயிட்டு கனெக்ட் ஆகும். இந்த ஒரு படகு ஒன்று ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இதில் இது வழியாக தான் இறங்கணும். மணி 1:04 வந்து சேர்ந்துட்டோம். மொத்தம் 17 நிமிஷம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டிங்கள்லாம் போகட்டும், இடம் கொஞ்சம் காலியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இறங்கிக்கலாம். இதுதான் அந்த சீட்டிங் ஏரியா. இப்போ உள்ளே வந்து வராங்க, உள்ளே போனால் இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. மேலே போகிறதுக்கு படிக்கட்டும் இங்கே தான் இருக்குது. அதுதான், இதான் நம்ம அந்த போட்டுலேருந்து 2 போட்டு தாண்டி வந்துட்டோம். அப்படியே அந்த கட்சி கூட்டத்துக்கு போகலாமா? கடைசியில் நம்மளை ஒரு கட்சி கூட்டத்தை அட்டென்ட் பண்ண விட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கல இந்த ட்ரிப்பில். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நடக்கும் ஒரு ட்ரிப்பு போகும்போது. பட் இந்த அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. Moi posto coi tuule kulkee, huntu kun uuna pairassa nottapano. நம்ம அப்படியே ரோட் சைடு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ரோப்வே போனோம் இல்லையா, அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி. ஓகே, அது எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டு, ஏன்னா அங்கே தான் வண்டி நிற்கிது, அங்கேருந்து போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம இறங்கின இடத்துலேருந்து அந்த ரோப்வே இடம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அங்கே நடந்து போயிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம திரும்ப இந்த ரோப்வே டெர்மினல் கிட்டே வந்துட்டோம். உள்ளே போய் வண்டி எடுத்து கிளம்பலாம்.